வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசும் அந்த கரூரில் நடந்த அந்த சம்பவத்தில் எப்படி சொல்கிறது, பாதிப்புலேருந்து வெளில வந்துட்டு இருந்தாலும் செய்திகள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தமிழகத்தோட முழு கவனமும் கரூர் இஷ்யூ மேலே தான் இருக்குது. நம்ம முதல் காணொலி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எதுவும் பேசலை. ஆனால் இந்த கேப்பில் அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கார். அது வந்து விளக்கம்னு சொல்கிறதா இல்லை அவரோட ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறதா, அது எந்த ஒரு ரகத்தில் சேர்க்குறதுன்னு தெரியல. பட் பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த காணொலி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அதுவும் புரட்டி போடப்பட்டுச்சு. அது எப்படி என்ன அப்படிங்கிறது குறித்து பாரி அவர்கள் விளக்குவார். வணக்கம். வணக்கம். இப்போது விஜய் அவர்களுடைய காணொலியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஹேட் வந்து சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, மனசில் இருக்கிறத பேசிடணும். இது வந்து அரசியல்ல யார் யாரோட இடம் எங்க இருந்துச்சு ஃபுல்லாவே மாறிடுச்சு பாரி இந்த சம்பவம். நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா? ஆமா, இல்ல இப்போ திமுக வந்து விஜய் மேல முழு பழி போட பாக்குது. திமுகக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்க பலரும் வந்து விஜய் வந்து பழிப்படும் மட்டும் இல்லாம அவரை ஒருமையில பேச அசிங்கமா திட்டது அப்படின்னு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜயோடைய மனநலம் புரிஞ்சு ரொம்ப நியாயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயுமானவரா வந்து பேசுறாரு. இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது பாரு. அவர் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் தொண்டர்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும், தலைவருக்கே தனிப்பட்ட கருத்து இருக்குது. காரணம் என்னன்னா அவரை தவிர்த்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருமையில கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாம் பார்த்தேன், வாடா போடான்லாம் கூட விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து அதுக்காக சைக்கோ, கொலகாரன், கொலையை பண்ணதே இவன் தான், இவனுடைய அரசியலுக்காக தான் இந்த கொலையை பண்ணிட்டான், இவ்வளோ 40 பேரை கொண்டுட்டு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று இது என்னென்னா, சீமான் அவர்களால் அவரோட கட்சியை கட்டுப்படுத்த முடியலையா, இல்லை சீமான் அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி அவரை எல்லாரும் கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து மக்களோட பார்வையில் உண்மையிலேயே நாம் தமிழர் மேலே இருந்த மரியாதையும் மதிப்பையும் பெரிய அளவு குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அவங்களுக்கு அது எலெக்ஷனில் தான் மேபி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் ஒன்று பேச, தொண்டர்கள் ஒன்று பேசன்னு இருந்துச்சுன்னா அந்த கட்சி வந்து ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்காது. அதை அவங்க தான் சரி செய்யணும். இல்லைன்னா தலைவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. இவர் ஒரு ஸ்டாண்டு, கட்சியில் இருக்க கட்சி மற்றதெல்லாம் ஒரு ஸ்டாண்டு அப்படிங்கும்பொழுது அது உண்மையிலேயே இதாக இருக்குது. அதில் என்ன கொடுமைனா, நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம்ல. அங்கே கட்சியில் இருக்க சில பேர் முக்கியமான யூடியூபர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் யூடியூபர்கள் தான். ஏன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்லாம் யூடியூபர் தானே, தெரியுமில்ல? ஆமாம், யூடியூபர் கைதுன்னு தான் போட்டோம். அதான் யூடியூபர் கைதுன்னு திமுக ஊடகம் போடும். சிலரும் இப்போ எல்லாம் அந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் கூட அவர் யூடியூபர்னு வச்சிருக்காங்க. அவர் ஊடகவியலாளர் இல்லை, யூடியூபர். ஓகே. ஃபெலிக்ஸ் ஜெரால்டுங்கிற யூடியூபர் கைதாயிருக்காரு அவதூறு பரப்புனதுக்கு அப்படின்னு. அது பெயிலும் கிடச்சிருச்சு. அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு. ஆனால் அது அவதூறு தான். ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற கருத்துக்களை படிக்கிறது வந்து அவதூறு தான், பொய் தான் அது. இனிமேல் அப்படியா? இனிமேல் அப்படி தான். நீங்கள் வேறு ஏதாவது பத்திரிகையில் பிரிண்டட் மீடியாவில் வந்திருந்தா கூட அந்த நிறுவனத்தோட நம்ம வாங்கி படிக்கிறோம் பாருங்க, வாங்கி படிச்சீங்கன்னா அது வந்து அவதூறு பரப்பு. அவதூறு படிக்கிறோமா நம்ம? அதனால நீங்க பெரும் குற்றத்தை செஞ்சிட்டீங்க. அவதூறு பிரிண்ட் ஆகி வருது, ஆனா வெளியில பிரிண்ட் ஆகி வரும், தமிழ்நாட்டில் விற்கும், இந்தியா முழுக்க விற்கும். அவங்களாம் அதை படிச்சதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் வந்து உட்காந்து படிச்சுட்டாராம் அந்த ரிப்போர்ட்டை. அதனால ஐயோ குதிச்சுட்டு அவரை கைது பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக வந்து கருத்து சுதந்திரத்துக்கும் ஒரு இதுக்குமே பத்திரிகை சுதந்திரத்துக்குமே எதிரானது. ஆனால் என்னமோ தெரியல, அவர் அவதூறு பரப்பிட்டானா அவர் கைது செஞ்சதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லுது. திமுக கூட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சில தமிழ் தேசிய இயக்கங்களும் சொல்லும் பொழுது வியப்பாக இருக்குது நமக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பாருங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய யூடியூபர்களுடைய வீடியோஸ் எல்லாம் திமுக காரை எடுத்து பரப்புறான். இல்லை, இதுல ஆரோக்கியமான அரசியல். அதான் இது எனக்கு உண்மையிலே என்ன புரியல. ஒரு நண்பர் ஒருத்தர் ஏதோ போட்டிருந்தா என்ன இங்கே உரசுது அப்படின்னு, அது மாதிரி உரச ஆரம்பிச்சிருச்சு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது சீமான் அவர்கள் ஒன்றா அவர் ஸ்டாண்டை மாற்றிக்கணும். அவரோட தனிப்பட்ட கருத்தாக விஜய் மேலே குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொன்ன அந்த கருத்தை அவர் மாற்றிக்கிட்டு கட்சியோட போக்கில் அவர் போகணும். இல்லைன்னா அவர் தலைவர்னு மதிக்கிற தம்பிமார்களாக இருந்தாங்கன்னா அவர் சொல்கிறத கேட்டு இவங்க நடந்துக்கணும். ஆனால் நீ இப்படிக்கா பூசு, நான் அப்படிக்கா பூசுகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சுற்றுவோம்னு சுற்றுனா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு அநாகரிகமான அரசியலாக தான் என் கண்ணுக்கு படுது. சரி, இப்போ வந்து முதல்வர் அவர்களுடைய இன்னொரு தாய்மானவரான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க, எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்து ஒரு விளக்க வீடியோ வந்து விட்டார். விளக்க வீடியோனா இந்த நேரத்தில் வந்து தவறான செய்திகள்லாம் வந்து பரப்ப வேணாம், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அவரோட தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு அவரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். இல்லை, அது நீங்கள் அப்படி நான் ஏன் அது கேட்க வரேன்னா, நீங்கள் சொன்னக்கூடிய அந்த சில யூடியூபர்கள்லாம் வந்து விஜய்க்கு எதிராக வந்து சொல்கிறப்போ அப்போ அவங்களும் வதந்தி தானே பரப்புறாங்க, முதல்வரோட கருத்துக்கு எதிராக தானே பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது விஜய்க்காக தான் இல்லை. ஸ்டாலின் அவர் எந்த நேரத்தில் அந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா, திமுக மேலே அதிகப்பட்ட பழிகளும் சில விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில் பேச்சு பொருளாகுது.
இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு அரசாங்கம் வந்து திமுக கையில தான் இருக்கு. ஸோ திமுக வந்து எங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியதோ காவல்துறையோட வேலை இதெல்லாமே அது காவல்துறையோட பொறுப்பு தான். அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது விபத்தா பார்க்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அப்படின்னா இனிமேல் அப்படி நடக்காம நாங்க பாக்குறோம், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கூட்ட ஒழுங்குமுறைகள்ல சில விதிகளை கொண்டு வர போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல அவர் சொல்லுவாரு நான் அடுத்த ஃபியூச்சர்ல இதெல்லாம் பண்ணுவோன்ட்டு. ஆனா இப்போதைக்கு அந்த ஒரு விஷயம் வரும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் 2 நரேஷன் செட் ஆச்சு. ஒன்று வந்து விஜயே வந்துட்டு யார் செத்தா என்ன அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டம் நடத்துறாப்புல அப்படின்னு ஒரு நரேஷன். இன்னொன்று விஜய்க்கு பெருசாக கூடுற கூட்டம் வந்து பொறுக்காம அதில் ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி விடணும்னு இன்னொருத்தவங்க பண்ணாங்க. சமூக விரோதிகள் அயோக்கியர்கள் வந்து இந்த வேலையை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு. இந்த 2 தரப்பும் கரெக்டாக நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சு பொருளாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமூக வலைதளங்களில் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அது பொதுவாக சொல்றாரு. இந்த மாதிரி அவரை கொண்டுட்டாரு, இவரை கொண்டுட்டாரெலாம் பேசாதீங்க, அது வந்து இருக்கிற பிரச்சனையில் அது இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அந்த மாதிரி பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் சில பேர் கைதும் செய்யப்பட்டார்கள். இந்த மாதிரி இவங்க மேலே சந்தேகம் அவங்க மேலே சந்தேகம்னு பேசின எல்லாருமே நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாவேக்காவினர் குறிப்பாக அதிகமாக தாவேக்காவினர். அப்போ அவர் வந்து அதை சொல்கிறது, இப்போ தாவேக்காவினர்களாக வதந்தி பரப்புறாங்கன்னா அவங்க சொன்ன கருத்து என்ன? அவங்க சொன்னது திமுக மேலே பழிகளை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து யாரை டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காரு? டிஎம்கேவை. ஸோ தன்னுடைய கட்சியும் தன்னுடைய தலைமையும் டிஃபெண்ட் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அது விஜயை டிஃபெண்ட் பண்ணி கிடையாது. ஆனால் விஜய்க்கும் அது பொருந்தும். எந்த ஒரு தலைவரும் தன்னோட தொண்டர்கள் சாகிறத ரசிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அது 2 பேருக்குமே பொருந்தும். பட் ஆனால் அந்த நேரத்தில் அது தாவேக்காக்காக சொல்லப்பட்ட கருத்தாக நான் பார்க்கல. அது வந்து முழுக்க முழுக்க திமுக மேலே வந்த விமர்சனங்களுக்கு அவரோட பதிலாக தான் நான் பார்க்குறேன். சே, அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். 4 மணிக்கு ஏஞ்சி வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி வீடியோ போட்டுருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுதல் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் பார்த்தா இப்படி உடச்சிட்டிங்க. பார்க் வருது பாருங்க, உரசாதீங்க, உரசிக்கிட்டே இருக்கீங்களே, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இந்த உரசல்? என்னதான் அவர் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் கிளம்பி வராருப்பா அப்படின்னு. இந்த இடத்துல ஏன் அவர் வேக வேகமாக கிளம்பி வந்தார்? கள்ளச்சாராய இதில் சாவுல ஏன் அவர் கிளம்பி வரல? அதே போல் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில ஏன் அவர் கிளம்பி வரல? இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி அரசியல் தான் காரணமா இருக்கு. நீங்க அரசியலை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? திருமாவளவன் வந்து சூப்பரே ஞானக்கண்ணை திறந்து வச்சுட்டு போயிட்டு என்ன சொல்றாரு? கள்ளக்குறிச்சியில எல்லாருமே ஒரே டைம்ல சாகல, ஒரு நாள் கொஞ்சம், அடுத்த நாள் கொஞ்சம். அதனால வந்து முதல் விருப்பம் நீங்க எல்லாருமே ஒரே நாள் செத்துட்டாங்க, அதனால ஈஸியா உடனே வந்துட்டாரு அப்படின்னு திருமாவளவன் சொன்னாரு. இந்த மாதிரி விசித்திரமான சரி எத்தனை வருஷம் கழிச்சு செத்தாங்க எல்லாம்? ஒரே நாளில் சாலைன்னா அடுத்த நாளில் செத்துருப்பான், அதுக்கு அடுத்த நாளில் செத்துருப்பான். ஒரு 3 நாளில் சாவு விழுந்திருக்கும். 3 நாளில் சார்ந்தோன்னா போய் பார்க்க வேண்டியதானே? செத்தவங்கெல்லாம் பிணங்களாயிடுறாங்க. பிணங்களை போய் யாரும் பார்க்கறது இல்லை. யாரை போய் பார்க்குறோம்? அவங்களால அவங்க குடும்பத்தை தான் நம்ம போய் துக்கம் விசாரிப்போம். சொல்கிறோம். இறந்த பிணங்களை போய் பார்த்துட்டு வர்றது இல்லைங்க விஷயம். இறந்தவங்களுக்கு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம்லாம் இருந்துச்சா இல்லை இல்லையா? இல்லை அதுவும் அவங்களும் அழிஞ்சிட்டாங்களா? அவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அதை போய் என்னங்க பிரச்சனைனா, அந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த பிரச்சனைக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தால் மக்கள் ஸ்டாலின் அவரை கேள்வி கேட்பாங்க. மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் குடிக்கிறதுக்கு பழக்கம் படுத்திட்டு அந்த பழக்கத்தில் அதிகமாக போய் வெள்ளை கம்மியாக கிடைக்குது சாராயன்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் இந்த பக்கம் போகிறானுங்க, இந்த பழக்கத்தை தடுக்கிறதுக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேள்வி எல்லாம் அவர் மீது விழுகும். அப்போ அங்கே போகல, விமர்சனமாகும், போகலை. இங்கே ஏன் போகிறாருன்னா அப்போ தான் வந்துட்டு விஜய் மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அப்படிங்கிற பார்வையில் போகிறாங்க. அது ஸ்டாலின் அவர் போனது மட்டும் கிடையாது. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், இப்போ ஜோதிமணி ஓடினதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க? ஏன் ஓடிக்கிட்டே இருக்காங்க? மக்களுக்காக தானே ஓடுறாங்க. ஏங்க ஓடுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லைங்க. சும்மா நடந்து போனால் இப்போ என்ன எவ்வளோ நிமிஷத்தில் போயிருவீங்க? ஓடி பண்ண அவ்வளோ வேகமாகவும் ஓடலையே. நீங்கள் உசைன் போல்ட் மாதிரி கூட ஓடலையே. உசைன் போல்ட் வேகமாக ஓடுறாருன்னா நீங்கள் சொல்லலாம், அவ்வளோ வேகமாக அவ்வளோ மெதுவாக தான் ஓடுறீங்க, எதுக்கு ஓடி இப்போ நடந்தே போகலாமே? ஏன்னா அந்த இடத்துல கேமரா இருக்குது. கேமரா முன்னாடிலாம் ஓடுறீங்க, கரெக்டாக கேமரா முன்னாடி தான் ஓடுறீங்க. கேமரா இல்லாத ஆஃப் பண்ணால் மெதுவாக நடந்து போகிறாங்க. கேமரா ஆன் பண்ணால் உசைன் போல்ட். கேமரா அலர்ஜி போலங்க, அதான் என்னன்னு தெரியல. கேமரா பார்த்தா அப்படியே எனர்ஜி வந்துடுது, ஃப்ளாஷ் மாதிரி அப்படியே ஓடுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நாடகம்னு அப்பட்டமாக தெரியுது, மக்களுக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் அரசியல் செய்கிறீங்க, ஒரு இறப்பில் ஒரு பெரிய ஒரு துக்கத்தில் உட்காந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இதை தான் பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறதுன்னு சொல்லுவோம். வச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத துயரம். இந்த துயரத்துக்கான காரணம் என்ன? இதில் இன்னொரு கொடுமைனா, நம்ம தெளிவாக விஜயோடைய தவறுகள், திமுகவுடைய தவறுகள், அரசு எந்திரம் என்ன செயல்பட்டுருக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு ஐடி விங்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆதனில் பேசிட்டு வரேங்க, கீழே கமெண்ட்ல போய் பார்க்குறேன் விஜய்க்கு சப்போர்ட். எந்த லைனடா விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன்? ஏன்டா இவ்வளோ எச்சத்தனமாக நடந்துக்கிறீங்க? ஏன் எச்சத்தனமாக நடந்துக்கிறீங்க? திமுகவை விமர்சிக்கிறேன், அதில் விஜயவை விமர்சிக்கிறேன். விஜயை எந்த கருத்தை வச்சு நான் ஆதரிக்கிறேன்?
இவங்களுக்கு என்னன்னா, இவங்க விஜயவை வாடா போடான்னு சொன்னா மற்றவங்களும் அவங்க படித்த நாகரிகம், அவங்களுடைய கொள்கை, கோட்பாடு எல்லாத்தையும் ஓரம் வச்சு கழட்டி வச்சுக்கிட்டு நம்மளும் வாடா போடான்னு பேசணும். இவங்க தம்பி விஜய் அப்படின்னா நம்மளும் தம்பி விஜய் அப்படிங்கணும். இவங்க மடியில விஜயை தூக்கிச்சு குஜு குஜுகுன்னு கொஞ்சமா நம்மளும் குஜு குஜுகுன்னு கொஞ்சணும். இவங்க போடா அப்படின்னு சொல்லி போட்டா நம்மளும் தூக்கி போட்டுறோம். இதுதான் அரசியலா? முதல்ல உங்க என்ன கொள்கை, என்ன கோட்பாடு அதை பேசுங்க. இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, மக்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு. அந்த துயரத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாறி மாறி சரி இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க விஜய் மேலே மட்டும்தான் குற்றம்னு, போய் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் வேணா சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ விஜய் நாளைக்கு கைது பண்ணால் ஐயோ அம்மா அப்படின்லாம் நான் கதற போகிறது இல்லை. புரியுதா? எனக்கு விஜய் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு முதல்வர் வரணுங்கிற கனவோ எனக்கு கிடையாது. ஐயோ விஜயை கைது பண்ணிட்டாங்களே என்ன பண்ணிட்டேன். ஆனால் என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும். இந்த காரணத்துக்காக அவர் கைது பண்ண முடியாது. புரியுதா? இது ஏன்னா பை லாஜிக் நீங்கள் பாருங்கள், அவர் யாரோட பர்மிஷன் கேட்டுட்டு அங்கே கூட்டம் நடத்த வராரு? அரசாங்கம் போலீஸ் வந்து அதில் உளவுத்துறையிலேருந்து எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குது. அப்படி பர்மிஷன் எல்லாம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பிரச்சனை வருது, இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாக முடியும்? அவர் அங்கே அங்கே அப்படி சும்மா ஒரு விசிட்டிங் தான் வராரு. இது எப்படி பொறுப்பாக முடியும்? இதுக்கு போய் அவர் கைது பண்ணணும். அவர் கைது பண்ணணும்னா பண்ணுங்க. இப்போ நான் கேட்பேன், இவ்வளோ நாள் ஏன் கைது பண்ணாமல் இருக்கேன்? பயமா? என்ன பயம்? பண்ணுங்க. பண்ண முடியாதுங்க. நினைச்சா பண்ணுவோம். என்ன வழக்குங்க போடுவீங்க? என்ன செக்ஷன்லங்க போடுவீங்க? இதுதான் இங்கே பிரச்சனை. செக்ஷன்ஸே போட முடியாது உங்களால். நீங்கள் என்னன்னா அவர் வந்து பர்மிஷன் இல்லாமல் கூட்டம் கூட்டினாருன்னு சொல்லலாம். இல்லை, பர்மிஷன் கேட்டிருக்காரு, நீங்களே தான் சொல்லிட்டீங்க. காவல்துறையே வந்து சொல்லிட்டாங்க பர்மிஷன் கேட்டாங்க, கொடுத்தோம், நாங்கள் தான் அந்த இடத்த கொடுத்தோம்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. எந்த இடத்துல விஜயவை நீங்கள் கைது பண்ணுவீங்க? நீங்கள் வந்து பழி சொல்லலாம், நாங்கள் சொல்ல கேட்காம உள்ளே போயிட்டாரு, ஆனால் அதுக்கு ரிட்டர்ன் ப்ரூஃப் எதுவுமே இல்லையே. புரியுதா? காவல்துறை அந்த இடைப்பட்ட நேரத்தில் கூட போய் பேசியிருக்கலாம், சார் ரொம்ப கூட்டமாக இருக்குது நீங்கள் வராமல் இருக்குன்னு. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் என்ன? அஃபிஷியலாக ஏதாவது கொடுத்தாங்களா இங்கே வரக்கூடாதுன்னு? இல்லை இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது அஃபிஷியலாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதையும் அவர் மதிக்காமல் போயிட்டாரா? அஃபிஷியல் ஆர்டர்ஸ் மதிக்காமல் போயிட்டாரா? ஸோ எதுவுமே இங்கே இல்லை. பர்மிஷனுங்க எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அப்புறம் அங்கே காவல்துறை இருக்குது, அப்புறம் அவர் முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இங்கே பெரிய பிரச்சனையாகுது. இதுக்கெல்லாம் வந்துட்டு விஜயை கைது பண்ண முடியும்னு நீங்கள் பேசினா பேசிக்கலாம். அது நமக்கு அந்த ஒரு சில பேருக்கு வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பை கக்கிறோம்னா கக்கிக்கலாம், அது ஆறாளமாக வாந்தி எடுத்துக்கலாம். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. நம்ம ஒரு கேன பைலாட்டம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அரசியல் பண்ணுவாங்க, நம்ம இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இல்லைங்க, இப்போ திமுகவுக்கு பல இடங்களில் வந்து சீமானை வந்து எதிராக வச்சு அவர் வந்து கைது பண்ணாமல் ஏன் விட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சீமானவர்களை கைது பண்ணால் சீமானவருடைய புகழ், அவரோட பின்பம் வந்து இன்னும் பெருசாக தான் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் யாராக இருந்தாலும் கைதை தவிர்க்க தானே பார்ப்பாங்க. அதை தாங்க அதே தானே விஜய்க்கும் அப்ளை ஆகும். அதே தான் எல்லாருக்கும் அப்ளை ஆகும். இது உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்குலாம் தெரியாதா? அப்புறம் எதுக்கு சேவை இல்லாமல் விஜயை கைது பண்ணி கொதறிக்கிட்டு இருக்காங்க? ஒரு அரசியல் பண்ணணும். இது தப்பு. இப்போ உண்மையிலே இந்த மக்களுக்கு ஏற்பட்ட துயரத்திலிருந்து அந்த மக்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்து அதுக்கு அடுத்து இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதை தான் நம்ம பேச முடியும். இப்போ நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம சரி குற்றவாளிகளை கண்டுபிடிங்க, யார் குற்றவாளி? இப்போ இதில் தான் இங்கே இப்போ பெரிய விஷயமாக இருக்கிறது. இப்போ விஜய் தரப்புல வந்து மன்னிப்பு கேட்கல. இது ஒரு இப்போ இந்த வீடியோ வந்துருக்கு, அந்த வீடியோ முழுக்க பார்க்குறவங்களுக்கு என்னன்னா, விஜய் ஏன் மன்னிப்பே கேட்கல அப்படின்னா, விஜய் வந்து அவர் என்ன சொல்றாரு, எங்க மேல தப்பு இல்லைங்கிறாரு, அவர் ஏன் மன்னிக்க கேட்க போறாரு? திமுக சதி அப்படிங்கிறாரு. அதான் கோர்ட்ல போய் அவங்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய சைட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். என்னன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் கூட்டம் கூட்டினோம், அந்த கூட்டத்துல எல்லாம் வராத பிரச்சனை, சின்ன பேர் வாங்கி விழுகிறது போறது, யாரும் உயிர் போல. ஆனா அப்பெல்லாம் வராத பிரச்சனை இந்த கரூர்ல மட்டும் வருதுன்னா என்ன காரணம்னு சொல்லி அவர் நிறுத்தி நிதானமா கேள்வி கேட்கிறாப்புல. அப்பனா அவங்க அக்செப்டே பண்ணல, எங்கனால தான் அது நடந்துச்சுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணல. இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன், அன்றைக்கி அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். நான் என்னோட பார்வை, அவர் பண்ணுறது ஒரு தவறான போக்கு. அது வந்து ஒரு அந்த ரசிக மனப்பான்மையை சொரிஞ்சு விட்டு சுகம் காண்ற ஒரு விஷயம், அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம சொல்கிறோம். அது மக்களுக்கு நம்ம சொல்லலாம், இது தவறு. ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கே வரக்கூடாதுன்னு நம்ம பேச முடியுமா? லேட்டாக வந்ததும் தவறுன்னு நீங்கள் அதை நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு அந்த அதனில் போய் பாருங்கள், எந்த இடத்துல எந்த பாயிண்ட்டில் விஜய் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இல்ல சொன்னோன்னா நைட்டு ஃபுல்லா அந்த வீடியோ நான் பார்த்தேன். சும்மா கீழே வந்துட்டு ஏதாவது அடிக்கணும், ஏதாவது சொல்லிடும் போல, ஃபோன் பண்ணி இப்படி கமெண்ட் போடுங்கன்னா வரிசைக்கு அதே கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க, போட்டு அவங்களே மாறி லைக் பண்ணிக்கிறாங்க. என்னடா நோக்கம் உங்களுக்கு? என்ன இவ்வளோ கேவலமா ஒரு அரசியலா இது? இதுதான் இந்த அரசியலுக்கு தான் வந்திருக்கோமா? எது உண்மையோ அதை பேசுவோம். இப்ப விஜயோட கூட்டத்தில் இப்படி நடந்துச்சு, நாளைக்கு உங்க கட்சி கூட்டத்தில் இப்படி நடந்தா என்ன பண்ணுவேன்? சரி, உங்க கட்சி கூட்டத்தில் இப்படி நடந்ததே இல்லையா?
கூட்டத்துக்குள்ள வேற ஆளுங்களாம் வந்து சண்டை போட்டதே இல்லையா? ரீசெண்டா கூட அவங்க மேடை ஏறிய குத்தவே இல்லையா? திமுக பண்ணானா இல்லையா? ஹிம்லருங்கிற ஒரு வேட்பாளர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது, இப்போ அவர் வேட்பாளர், அப்போ வேட்பாளர் பேச்சாளர், அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மேலே வந்து சண்டை போடலையா? ஒரு மைக்கெல்லாம் பிடுங்கலையா? போஸ்டர் கிளிக்கலையா? இல்லை வந்து கட் அவுட் உடைக்கலையா? காளியம்மாள் அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்தப்ப அவங்க மேலே பாட்டிலை தூக்கி வீசலையா? இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? அப்படிலாம் அங்கே நடந்துச்சு. அப்போ என்னன்னா உங்களை வந்து அவங்க மதிக்கவே இல்லை, விஜயை கண்டு பயம் அவங்களுக்குன்னு சொல்ல வரீங்களா? இந்த கேள்விலாம் வரும்ல. உள்ளே ஏதோ பிரச்சனையாக இருக்குது, என்ன ஏதுல அவங்க சைடில் சந்தேகம் எழுப்புறாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லை, அது வேற விஷயம். அதை விட்டுவிட்டு சந்தேகம் எழுப்புறவனெல்லாம் போய் கடிச்சு குதறிக்கிட்டு இருந்தா அப்படி திமுகவை காப்பாற்றணுமா உங்களுக்கு? எனக்கு அதான் புரியல. இப்போ விஜயை அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுகவை காப்பாற்றணுமா? எனக்கு அதான் என்ன கான்செப்டில் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தெளிவாக சொல்கிறேன், விஜய் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ், திமுக மேலே இருந்த மிஸ்டேக்ஸ், திமுக இந்த சென்ஸ் இப்போ தமிழக அரசாங்கத்தோட மிஸ்டேக்ஸ், இது 2 மிஸ்டேக்ஸ் அங்கே நடந்திருக்கு. இப்போ இவர் மேலே தான் எல்லா பழியும், இவர் மேலே பழியே இல்லை அப்படின்னு சொல்கிறது யாருக்கு சாதகமானது? அது யாரோட நரேஷனாக இருக்க முடியும்? இவ்வளோதான் எனக்கு கேள்வி. அதில் அந்த நரேஷன் சொல்லும் போதும் இவங்க வந்துட்டு அவர் காலையில் வந்துட்டார்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புல என்ன அரசியல் இது? ஆரோக்கியமான அரசியல். எதிரிக்கும் போயிட்டு வக்காலத்து வாங்குறாங்க. எனக்கு அதான் புரியல. தலைவர் விஜய்க்கு வக்காலத்து வாங்குறாரு, தொண்டர்கள் இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. இதுதான் அரசியல்னா சரி பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க தாராளமா. மக்களுக்கு நீங்க சும்மா இந்த ஐடி விங்க வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் கமெண்ட் போட வச்சுக்கிட்டு அது அவங்கள மாறி லைக் பண்ண வச்சுக்கிட்டு நீங்க நரேஷன் செட் பண்ண முடியாதீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை எதுவும் அதை பேசுங்க. பாருங்க, விஜய் மேல இருக்க தப்பு, அவர் லேட்டா வந்தாரு, அது பிளண்டர் மிஸ்டேக்கு. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சொல்றீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே வரணும். கொஞ்சம் நஞ்சம் தள்ளிச்சுன்னா நம்ம ஓகே பிரச்சனை. ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வராரு, 1 மணி நேரம் லேட்டாக வரும், சரி 2 மணி நேரம் லேட்டாக வந்தாருன்னா கூட நம்ம வந்து சரி ஓகேங்க, அவர் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 12:45 வர வேண்டிய ஒரு கூட்டத்துக்கு அவர் 7 மணிக்கு வராருங்க. அப்போ 12:45 நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு? 7 மணிக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. 12:45 நீ அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா 10 மணிலேருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க மக்கள். கரெக்டா? பெருங்கூட்டம் 10 மணிலேருந்து இருக்குது. இவருக்கா அப்படியே வெயிலே நிற்கிறாங்க. கரூரில் அடிக்கிற வெயிலுக்கு என்ன ஆகும்? இதை பற்றி எனக்கு கவலை விஜய்க்கு இருக்கா இல்லையா? நீங்கள் ஷெட்டு போடலை, மாநாடு திடல் போடலை, தண்ணி சப்ளை கொடுக்கல, எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல. அது ரோடு, பப்ளிக் ரோடு. அந்த பப்ளிக் ரோடில் பலாயிரக்கணக்கான மக்கள் 10 மணிலேருந்து காலையில் பொட்ட வெயில் நின்னா என்ன ஆகும்? ஸோ இதுக்கு அவர் பொறுப்பு எடுத்து தான் தீரணும். இதை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல விஜய் தப்பிக்க முடியாது. நான் லேட்டாக வந்தது என்னோட பெரிய பிளண்டர் மிஸ்டேக், அதை அவர் ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அது ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடாத குணம். ஒரு டைம் சொல்றீங்கன்னா அந்த டைமில் கூட்டம் ஆரம்பிக்கணும். சரி, சில யதார்த்த காரணங்களில் கொஞ்சம் லேட் பண்ணலாம். என்ன இது எப்படிங்க 12:45 சாயந்தரம் 7 மணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எப்படி இதை லேட்டுன்னு சொல்ல முடியும்? 12:45 கூட்டம், நான் 2 மணிக்கு வந்தேன்னா அது லேட்டுன்னு சொல்லலாம். 12:45 கூட்டம், நான் இருட்டுனதுக்கு அப்புறம் வருவேன் அப்படின்னா அது லேட்டு கிடையாது. ஆனால் நீங்க லேட்டா வந்தீங்க, நீங்க பிளானை சேஞ்ச் பண்ணீங்க. ஆனால் உங்களுக்காக காத்துட்டு இருந்த மக்கள் அங்கே வெயில தானே காத்துக்கிட்டு இருந்தா. நார்மலா நீங்க பாருங்க, காலையில ஸ்கூல் ப்ரேயர்லாம் நம்ம ஸ்கூல்ல நடக்கும், பார்த்துருக்கீங்களா? காலங்காத்தால பசங்க வந்து நிப்பாட்டுவாங்க, எத்தனை பேர் மயங்கி விழுவாங்க, தப்புன்னு விழுவாங்க. அதெல்லாம் அப்படியே பாட அப்படியே டப்புன்னு ஒரு எப்பவுமே ஒவ்வொரு இதுக்கும் 2 பேர் 3 பேர் விழுவான். கரெக்டா? கொஞ்சம் பெரிய ஸ்கூலா இருந்தானா எப்படியும் ஒரு ஆள் விழுவான் மயங்கி. அப்ப இது தவிர்க்க முடியாது. சின்ன பசங்கள்லாம் மயக்கம் வரதான் செய்யும். கொஞ்சம் சாப்பிடாம கூடாலும் வந்துட்டாங்கன்னா மயக்கம் வரதான் செய்யும். சத்து இல்லைன்னா மயக்கம் வரதான் செய்யும். சுகர் பேஷண்ட்ஸு, பிளட் ப்ரெஷரு, தமிழக மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாலாம் இல்லை இப்போ இந்த காலத்தில். அப்போ அவங்களுக்குலாம் மயக்கம் வரும், பிரச்சனை வரும். வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தானே வரணும் விஜய். நம்ம ஒரு சொன்ன நேரத்துக்கு வரணும்னு இருக்குல்ல, அது வரல இல்லை. அப்போ இதை நான் ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னு சொல்ல, இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டு தான் தீரணும். இது அவர் மேலே இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத குற்றம். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுதான் குற்றம். ஆனால் விஜய் இவங்களெல்லாம் கொண்டுட்டாருன்னு சொல்றது வந்து, ஸோ அதனால தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை அவர் யூஸ் பண்ணல. சட்டப்படி அவருக்கு எதிராகவே அது திரும்பலான்றதுனால யூஸ். ஆமாம், ஏன்னா அவங்களோட வாதத்துக்கு எதிராகவே அது மாறிடும்ன்றதுனால. சட்டப்படிலாம் ஒன்றும் திரும்பாது. அவர் லேட்டாக வந்துட்டாருங்கிறது ஒன்றும் இல்லை. லேட்டாக வந்துட்டாருங்க இல்லைங்க, இன்னொன்று கட்டாயப்படுத்தி மக்களை நிப்பாட்டல. புரியுதா? இது எந்த இடத்துலையுமே இந்த மேலே இந்த வழக்குகள் நிற்காது. இது ஆக்சிடென்ட்டு.
இல்ல அது ஓகே, அந்த வீடியோல ஒரு மன்னிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்த பண்ணியிருக்கணும். அது நான் என்னோட பொறுத்தவரைக்கும் நான் வந்து சில நம்மளுடைய பொறுப்பாளர்களுடைய சில இந்த கால தாமதங்கள் இவர் மேலே கூட பழிய போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. சில நடைமுறை சிக்கலால் எங்களோட நேரங்கள் வந்து தள்ளி தள்ளி போனது இதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இப்படி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது அந்த அந்த ஸ்பீச்சில் சரி கொஞ்ச நாச்சு அவங்க மேலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதை கூட அவங்களும் உணரலை. அதான் சொல்கிறேன், இப்போ டிஎம்கே அண்ட் டிவிகே போத் ஆர் செல்ஃபிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதுதான் அப்பட்டமாக தெரியுது நமக்கு. அதனால் ரெண்டுமே நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனால் அட் த சேம் டைம் செய்யாத குற்றத்தை வந்து செஞ்சதாகவும் பேச முடியாது, ஜோடிச்சு பேச முடியாது நம்ம. ஸோ இங்கே வந்து பர்டிகுலராக ரெண்டு கட்சியில் இவங்க தான் கொண்டாங்க அவங்க தான் கொண்டாங்கன்னு பேசுகிறத எப்படிங்க நம்ம ஏற்றுக்க முடியும்? அதுக்கு இது என்னங்க இருக்குது? சந்தேகங்கள் எழுப்பலாம், பிரச்சனைகள் வந்து இப்போ செருப்பு தூக்கி வீசுகிறாங்கும் போது யார் வீசுனா என்ன ஏது கேட்குறோம். ஆனால் அங்கே போன சில பேர்கிட்டையும் நம்ம கேட்குறோம். அங்கே போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் மயங்கி விழுகிறாங்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் சில பேர் அதை பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் கூட்டத்துக்கு போயிருக்க மக்கள், விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கே மயங்கி விழுகிறாங்க, வெளியில் அவங்கள கொண்டு போக முடியல. அப்போ என்ன ஆகும்? ஒருத்தரோட பொண்டாட்டி விழுறாங்க, அவர் வந்து விஜயை பார்த்து என்னன்னா அது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவும் வீடியோ பதிவு இருக்கு, அதை பார்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே லேட்டாக வந்தது விஜய் மேலே ஒரு கடுப்பு இருந்துருக்கு. அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கும் விஜய் மேலே என்னதான் பாசம் இதெல்லாம் இருந்தாலும் என்ன நேரத்துக்கு நீ வரேன்னு சொன்ன, எந்த நேரத்துக்கு நீ வரேங்கிறதுல ஒரு கடுப்பு இருக்கு மக்களுக்கு. அதோடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம், அதிருப்தியோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம். ஆனால் இதை பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் இந்த மாதிரி ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல பெரிய கூட்டமாக திரட்டுறதுக்கு ரோட் ஷோ ஒத்து வராத ஒரு விஷயம், அதை பண்ணவே கூடாதுன்னு முடிவு எடுத்துக்கோங்க. ப்ராப்பர் மாநாடுங்கிறது வேற, ரோட் ஷோங்கிறது வேற. ரோட் ஷோங்கிறது வந்து அது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக வருதுன்னா அதை பண்ணலாம். இவ்வளோ கூட்டம் வர நேரத்தில் ரோட் ஷோ பண்ணுறது வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பொதுவாகவே எல்லா கட்சிக்கும் வைக்கிறோம். ரோட் ஷோ கரெக்டாக பண்ணுறதுனா முதல்வர் தான் பண்ணுவார். கூட்டமும் கம்மியாக இருக்கும், அவரும் வருவார், ரோட் ஷோ முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். யாராவது கை கொடுக்க வந்தால் தட்டி விட்டு போயிடுவார். அது நடந்துச்சா இல்லையா? ட்ரெயினா அது தட்டி விட்டுருக்கு இல்லை, ட்ரெயினில் தட்டி விட்டது ஒன்று. ஒருத்தர் கை கொடுக்க வந்து இப்போ ஒரு நடந்து வரும்போது கை கொடுக்க வந்து விழுந்து போயிட்டாரு. எங்க ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அது மாடர்ன் முதல்வர், புரிஞ்சுக்கோங்க. என்னமோ அப்போ என்னதான் இருந்தாலும் அவருடைய அந்த மாண்பு, அவர் வந்த மாண்பு நம்ம வந்து மதிக்கணும். ஹேட்ஸ் ஆஃப், அதை மறந்துட்டீங்க, ஹேட்ஸ் ஆஃப். ஐயோ இப்போ இங்கே என்னன்னா ஒரு அடிப்படை, விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றங்கள் என்ன குற்றம் வைக்க முடியுமோ அதை வைக்கலாம். லேட்டாக வந்தது வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போலீஸ் நமக்கு தெரியல, அது சொன்னாங்களா சொல்ல நமக்கு தெரியல. போலீஸ் வந்து ஒரு குரூப்பாக இருந்துட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு இதுலேயுமே 2 நரேஷன் சொல்கிறாங்க. தாவேகா தரப்பில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பரவாயில்ல நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துக்குறோன்னு போலீஸ் தான் எங்களை கூட்டிகிட்டு போச்சுன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. காவல்துறை தரப்பில் என்ன சொன்னால் நாங்கள் நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னோம், அதை கேட்காம அவங்க வந்து திரும்ப போகிறாங்க உள்ள அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேறு. இது எப்படி நம்ம உண்மையை நம்ம வந்து துப்புச்சிக்கு பிக் பாஸ் மாதிரி ஏதாவது கேமரா வச்சு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு குறும்படம் பார்க்கலாமா அப்படின்னோம்னா அது புரியும். இல்லையே, நமக்கு தெரியாதே. காவல்துறை கரெக்டாக சொல்கிறாங்களா, விஜய் தரப்பு கரெக்டாக சொல்கிறாங்களா, நமக்கு தெரியாதே. எப்படி இதில் ஒரு முடிவுக்கு வருது? இதெல்லாம் ஜட்ஜஸ் உட்காந்து ஆதாரங்களெல்லாம் திரட்டி இவங்க சொன்னாங்களா, இவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்களா, இல்லை வந்துட்டு உண்மையாகவே தடுத்தது உண்மையா, அதையும் மீறி விஜய் உள்ளே வந்தாரா, போலீஸ் வந்து தடுத்தும் அவர் உள்ளே வந்தாரா, இல்லை போலீஸே கூட்டிகிட்டு வந்தாங்களா, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு முடிவு வரும். அப்புறம் அங்கே கரண்ட் இருந்துச்சா, கரண்ட் ஏன் ஆஃப் செய்யப்பட்டது, ஜென்ரேட்டரை யார் ஆஃப் பண்ணா, அது தாவேக்காரங்க ஆஃப் பண்ணாங்களா, இல்லை வேற யாராவது ஆஃப் பண்ணாங்களா, இது அது இல்லாமல் இன்னும் சில ஆடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் இப்போ இந்த ஃபெலிக்ஸோட அவரோட சேனலில் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தனுக்கு கீறிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு தள்ளும் பொழுதுமே எனக்கு அங்கே இருந்த நபர்கள் சொன்ன கருத்து என்னென்னா, தள்ளும்போது இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டியை முதுகு தண்டில் வச்சு தள்ளுறாங்க. அப்படியே எல்லாருக்கும் பெயின், அந்த பெயினில் அப்படி தள்ளி இது போகிறாங்க. அது அப்படியே ஒரு குரூப் வந்து தள்ளுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு இதில் பார்க்குறேன், ஒரு அம்மா வந்துட்டு கண்ணு முன்னாடி நான் உயிர் பழச்சதே பெரிய விஷயம், கண்ணு முன்னாடி 70 பேர் அப்படியே வந்துட்டு எல்லாரையும் வந்து மிதிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு அம்மா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இப்போ இதில் எதை நான் நம்புறது, எதை நான் பொய்ன்னு சொல்கிறது, இதெல்லாம் மிக்சடாக வருது. மிக்சடாக இருக்கா இல்லையா இதெல்லாம்? அப்போ இதுக்கு தான் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேகா தரப்பில் சொல்லிட்டாங்க. கரெக்டாக பிஜேபி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க? ஒரு குழு வேறு அனுப்பியிருக்காங்க. இப்போ பிஜேபி, தாவேகா, ஏடிஎம்கே, பாமக என்ன சொல்கிறாங்க? சதிங்கிறாங்க. இவங்க எல்லாம் இங்கே நடந்ததில் சதின்னு சொல்லலை, இதுக்கு பின்னாடி சந்தேகம் இருக்கு, இது விசாரிக்கப்படணும். ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரையும் சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், இதில் ஒரு சந்தேகம் இருக்கு, இது விசாரிக்கப்படணும்,
இது விவாதிக்கப்படணும், இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி பிஜேபி, ஏடிஎம்கே, தாவேகா மற்றும் பாமக சொல்றாங்க. இல்ல இதுல சதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அரசாங்கம் சரியாக நடந்தது, எந்த தவறும் அரசாங்கத்தின் மேல கிடையாது, அரசு துறை வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் சரியா செஞ்சது, அத்தனை பிரச்சனையும் விஜய் மேலதான் அப்படின்னு எந்த கட்சி சொல்றாங்கன்னா என்டிகே அண்ட் டிஎம்கே. டிஎம்கே காங்கிரஸ் சொன்னா பரவாயில்ல, நாங்க என்டிகே நாம் தமிழர் தான் சொல்றாங்க, வேற ஏதாவது மாத்தி சொல்லியிருக்காங்களா? ஆமால்ல, அண்ணன் மட்டும் கட்சியோட கருத்து இல்லாம வேற கருத்து சொல்றாரு. சரி, இப்படி சொல்லிடலாம், இப்படி சொல்றான். பாமக, தாவேகா, அதிமுக, பிஜேபி, சீமான் விஜய்க்கு சப்போர்ட். சரி, ஓகேவா, விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்னு. ஓகே. டிஎம்கே, என்டிகே, ஓகேவா, சீமான் இல்லாத என்டிகே, என்டிகே மைனஸ் சீமான், என்டிகே பிராக்கெட்ல போட்டு மைனஸ் சீமான், அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க விஷயம். இது எதுக்கு இப்படி இருக்குது? இதுல சம்பந்தமே இல்லாம அந்த பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? சீமான் கட்சி தலைவரோட இந்த பக்கம் தான் இருக்காரு, கட்சி எதுக்கு அந்த பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கு? எனக்கு அதான் புரியல, சம்பந்தமே இல்லை. அப்போ நரேஷன் ஏன் இப்படி குழப்பிட்டு உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து உண்மையிலே விவாதிக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா நிறைய பேர் மாறி மாறி சொல்றாங்க. ஸோ இது நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, உண்மையிலேயே யார் மேல தப்பு. இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு மணி நேரம் பேசியிருந்தாரு பாத்தீங்களா? நான் வரதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டு இருந்தோம், ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டு இருந்தோம். அப்போ அவர் கரெக்டாக வந்தார், மங்களகரமாக வந்து முழுசாக சொல்லிட்டு இருந்தார் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் கார்ட்டூன் ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்களா? இப்போ இந்த பஸ்ஸில் இப்படி உட்காந்துட்டு லைட் ஆன் பண்ணி, இப்போ இதை நான் விமர்சிச்சேனா இல்லையா? நானும் தானே விமர்சிச்சிருக்கேன். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறதுலாம் வந்து ஒரு அரசியல்வாதியுடைய செயலாக இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாடிஸ்டாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். உட்காந்து கீழே கமெண்ட்ல எனக்கு அதுதான் கடுப்பாகுது. என்னடா நரேஷன் செட் பண்ணிட்டு அலையிறீங்க? இதான் உங்க நரேஷனா? எங்கடா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இது என்ன ஒரு உளவில் வீடியோவே பார்க்காம இவங்க முடிவு பண்றாங்களா? இல்லை ஏதாவது இந்த கஞ்சா கிசா போதையில உட்காந்து வீடியோ பார்க்குறாங்களா? ரெண்டு பக்கம் தப்பு. திமுக மேல தப்புன்னு கொஞ்சம் சொன்னோம்னாவே கோச்சுக்கிறாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. ஐயோ. ஸோ இப்போ இது என்னன்னா, அதை நம்ம சொல்றோம், அது சாடிஸ்ட் மனநிலை, அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அப்படின்னு உட்காந்து இப்படி லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறதுலாம் அது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் யாரா கூட இருக்காங்க சொல்லணும், இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு, இது வந்து சினிமா கிடையாது சொல்லணும். இந்த ரெண்டாவது, நம்ம அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பேசுனதுல என்ன தெளிவாக சொல்லியிருந்தோம், அவர் வீடியோ போட்டுருக்கணும்னு சொன்னோம். கரெக்டா? ஆமா, டிராவலிங்லேயே போட்டுருக்கணும், அன்னைக்கே போட்டுருக்கணும். ஏன்னா அந்த உங்க எமோஷன்ஸ் வந்து மக்கள் பார்த்துருக்கணும். அப்பதான் நீங்க என்ன இருக்கீங்க, என்ன புரிதல் இருக்கீங்கன்னு தெரிய வரும். ஆனா இப்ப அவர் பேசியிருக்கிறதுல அவர் வந்து நாங்க கரெக்டாக தான் எல்லாம் பண்ணோம், இதுக்கு பின்னாடி சதி இருக்கு, இதுதான் அந்த வீடியோல மறைமுகம் சொல்றது. உண்மை ஒரு நாள் வெளில வரும், நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்ல ஆஃபீஸ்ல இருப்பேன், தோழர்களை விட்டு நீங்க வந்து சும்மா தாவேக கட்சிக்காரங்க மேல வன்முறையை இது பண்ணாம என்ன கைது பண்ணு, நான் இங்கதான் வீட்டுல இருப்பேன், நான் பழி வாங்கன்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி முதலமைச்சரை டைரக்டா சொல்றாரு. அப்ப அடுத்த ஒரு ஒன்னு என்ன சொல்றாரு, இவ்வளவு நாள நாங்க எல்லா இடத்துலயும் கூட்டம் நடத்துறோம், எங்க ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடக்கல, ஆனா கரூர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டாரு, கவனிச்சிங்களா? அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா? இதெல்லாம் யாரை பாக்குறாரு, யாரை முறைக்கிறாரு? அப்ப அவங்க வந்து இப்ப அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, திமுக மேல டைரக்ட் அலிகேஷன்ஸை வந்து தாவேகா வைக்குது. இப்ப அதனாலதான் திமுக தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து முழுமையான விளக்கத்தை கொடுக்குறாங்க, அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு உட்காந்து வீடியோவா ஃப்ரேம் பை ஃப்ரேமா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப அவங்க இப்ப ஓப்பனா சொல்றேன், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிற நரேஷன் தமிழ்நாட்டு அரசியல்ல செட் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே கூட இப்போ 2வது ஆப்ஷனுக்கு போயிடும், இதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இவங்களும் வந்து திமுக எங்க மேல பழி வாங்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு. ஸோ டைரக்டா டிவிகே வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டா நிக்குது. இப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிற நரேஷன் செட் ஆகுது. இந்த நரேஷன் தான் அவங்களுக்கும் தேவை, விஜய் அவர்களுக்கும் அந்த நரேஷன் தான் டிவிகே, ஏன்னா அவரை தானே சொல்லிட்டு இருந்தாரு, அதுதான் தேவை. இப்போ அது அப்படியே செட் ஆகுது. இங்கே என்னன்னா, இனிமேதாவது காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி இந்த மாதிரி கூட்டங்கள் இதிலெல்லாம் இது பண்ணும். இன்னொன்று ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், விஜயோட ரசிகர்கள் தான் அவருக்கு எதிரிகள்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே என்னத்தை விமர்சிக்கணும்? இல்லைங்க, எனக்கு அதுதான் சில கேள்விகள் இருக்கு. எந்த அளவுக்கு வெறுப்பாகுதுன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், முடிச்சுட்டு அந்த சம்பவம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே டிவி, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிறிஸ்துவ வந்து இறந்து போய் 3 நாளுக்கு அப்புறம் தான் உயிர் தந்தார், அதனால தான் அப்படி அதாவது உயிர் போயிருக்க ஓகேடா, அண்ணன் மனசு நொறுங்கிச்சு. எனக்குலாம் ரொம்ப கடுப்பாகுது. யாருங்க இவனுங்களாம்? இதுதான் எந்த ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது, மக்களை பற்றியான கவலை கிடையாது. சும்மா வந்து விஜய் ஒரு நடிகருங்கிறனால உட்காந்து ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது.
அந்த கூட்டத்தை தான் நம்ம சரி செய்யணும். அந்த கூட்டத்துக்கு தான் அரசியல் புரிதல் ஏற்படுத்தணும். நீ உங்கள் கட்சி ஆதரி, உங்கள் கட்சி தலைமை ஆதரி, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படி நீ நடந்துக்கிறேங்கிறது தான் எங்களோட பார்வை. பைத்தியக்கார மாதிரியும் லூசு பயலாட்டையும் நீ நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால ஏற்க முடியாது. நீ அங்கே நீ வந்து இப்போ 1000 காரணம் சொல்லலாம். நான் ஒன்று கேட்குறேன், நான் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் அந்த வீடியோவில் கூரைக்குள்ள வந்து பிச்சுட்டு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா? ஆமாம். அவனை என்ன சொல்லலாம்? அடுத்த வீட்டு கூரையை ஒருத்தன் பிக்கிறானா அவனை அந்த கபோதியை என்ன சொல்லலாம்? அந்த அம்மா இவ்வளோ பதறாங்க. இன்னொருத்த மாடியில் வீட்டுக்கு யார் போட்டிருப்பான்? கஷ்டப்பட்டவங்க தான். ஒரு ஏழை எளியவங்க தான் கூரை வீடு போட்டிருப்பான். அந்த ஏழை எளியவங்க கூரை வீட்டுக்குள்ள பூந்து அந்த கூரையை பிச்சுக்கிட்டு நீ மேலே வரையே உனக்கு தெரிஞ்சுதானே பிக்கிற. உன என்ன சொல்லலாம்? அடுத்தவங்க வீடுறாது, அடுத்தவங்க வீட்டை இப்படி உடச்சி நீ வந்து தலைவனை பார்க்கணுங்கிற. நீ நாளைக்கு திருட மாட்டேன்னு என்ன விஷயம் சொல்லு? நாளைக்கு இந்த ஊருக்கு நீ வந்து ரோடு கான்ட்ராக்டில் ரோடை பேர்த்து எடுத்து திங்க மாட்டேன்னு என்ன விஷயம்? இந்த தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை சுரண்டி நீ திங்க மாட்டேன்னு என்ன விஷயம் சொல்லு? நீ அடுத்தவனுடைய உன் பொருள் கிடையாது. அடுத்த வீட்டுக்குள்ள பூந்து நீ அவன் கூரையை பிச்சுக்கிட்டு மேலே வரைய. நீலாம் அயோக்கிய பையலாம என்ன பையா நீ? நான் தெளிவாக சொல்கிறேன், உண்மையை நம்ம பேசிடுற வரைக்கும் நமக்கு உண்மைக்கு பாதுகாக்கும். இவ்வளோதான் விஷயம். தைரியமாக இருக்கலாம். நம்ம வந்து அதுக்காக நம்ம சஃபரிங் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. எதுவும் அதை தான் நான் சொல்ல முடியும். விஜயோடைய ரசிகர்கள் பண்ணது அட்ராசிட்டினா அட்ராசிட்டி, அதுல எனக்கு மாற்று கருத்து. பண்ணிட்டு இருக்கிறது, பண்ண போறது அட்ராசிட்டி. அவன் திருந்தல, இன்னும் அவன் திருந்தல மாமாங்கிற மாதிரி அவன் திருந்தல. விஜய் போட்டோவோட கண்ணை துடைக்கிறான் ப்ரோ. அதுல ஆனா சிரிச்சுட்டு இருக்காரு அவரு. யாரா நீ ஒருத்தர் போய் முத்தம் கொடுக்குறான்? இந்த இது நம்ம வெறுக்கிறோம். இந்த மாதிரியான ரசிகர்களால விஜய்க்கு பெரிய பெரிய பின்னடைவுகள் ஏற்படும். அதையும் நான் பதிவு பண்றேன். நமக்கு பின்னடைவுங்கிறத கடந்து அது தாவேக்காக்கே பெரிய பின்னடைவு. அதை நம்ம மறுக்கல. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து தெளிவாக சொல்றாரு, குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? எத்தனை கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்காங்க? ஏங்க குழந்தை நைட்ல இருந்து தூங்கவே இல்லைங்க, அவருக்கு விஜய் மாமாவை தான் பார்க்கணும். அதான் சொல்லி தூக்கிட்டு வரோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பாத்தீங்களா அந்த வீடியோ? நான் என்ன சொல்றேன், விஜய் தரப்புல இருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, குழந்தைகளை சிறுவர்களை எல்லாம் கூட்டத்துக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு தெளிவாக சொல்லியாச்சு. யார் கூட்டிட்டு வரா? பேரண்ட்ஸ் தானே போறாங்க. அப்படி கூட்டிட்டு வர குழந்தைகள் 10 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த 10 பேர் குழந்தைகளை கொண்டது நீ தான் விஜய் அப்படின்னா இதுக்கு விஜய் குத்தம் சொல்றதை எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? சொல்றாங்களா இல்லையா? அந்த ஆளே வந்து கூட்டிட்டு வராதேன்னு சொல்லிட்டாப்ல. கூட்டிட்டு வராதேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கொழுப்படுத்து வரானா இவர் என்ன பண்ண முடியும்? இப்ப இவங்களுடைய ஒரு போராட்டத்துல, நாம் தமிழர் கட்சியோட ஒரு போராட்டத்துல, காவேரி போராட்டத்துல விக்னேஷன் ஒருத்தர் வந்து தீக்குளிச்சாரு. இதுக்கு வந்து சீமான் மேல பழி விழுந்துச்சு. சீமான் அவர்கள் தான் அந்த விக்னேஷ் அவரை பிரெயின் வாஷ் பண்ணி தீக்குளிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிறவங்க பழி விழுந்துச்சு. இது உண்மையா? இல்லை. விக்னேஷ் அவரோட உணர்வு இதில் எழுச்சியில் அவர் அதுக்காக தானே தியாகம் பண்ணிக்கணும்னு ஒரு நினப்புல அவர் அதை பண்ணுறாரு. அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. தன்னோட வாழ்க்கையை மாற்றி காவேரிக்காக நிற்கணும்னு அவர் அப்படி நிற்கிறாரு. யாரும் சொல்லலை, அவராக வந்து அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அப்படி நடந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் சொல்லலை, அவர் பண்ணிட்டாரு, அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை நம்ம உணர்வுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்லலை. நம்மளாமே சொல்கிறது என்ன, நீ இருந்து செயல்பட்டாதான் முடிஞ்ச வரைக்கும் நீ செயல்பட முடியும். நீ உன்னை நீயே மாய்ச்சி கொள்வதில் உண்மையிலேயே அது முழுமையாக உன்னோட செயல்பாடாக அது இருக்காது. கொடையாக நீ உயிர் கொடையாக கொடுக்கறது வேற. ஆனால் அதனால என்ன காவேரி நமக்கு வந்துருச்சா? இதுதான் கேள்வி. அப்போ இதெல்லாம் வந்து நாம் தமிழர் இது பண்ண. ஆனால் அன்னைக்கு நாம் தமிழர் இப்படி தான் பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி தான் பண்ணுச்சுன்னு சொல்லி எல்லாம் ஒரு உட்காந்து ஊடகத்தில் உட்காந்து எல்லாம் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எப்படி தீ குளிச்சிட்டான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஃபுல்லாக இது பண்ணி பேசியிருந்தா என்ன நீங்கள் சொல்லியிருப்பீங்க? சொல்லுங்கள். தப்பு அது. அப்புறம் ஒரு பெருங்கூட்டம் மக்கள் இடத்துல கூடுறாங்கன்னா சில நேரங்களில் இழப்பு ஏற்படும். இப்படி இந்த மாநாடு வந்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகலாம். இது மேலே நடக்காமல் இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான வண்டிகள் வரும், ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகும். அதில் ஏதாவது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது முந்தி போக ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆகக்கூடாது. ஆனால் ஆச்சுன்னா பழிய தூக்கி கட்சி மேலே போகிறதா? இது உங்களுக்கு பண்ணால் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிங்க. அதே வேலையை ஆனால் தாவேக்காக நம்ம பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு. அது பண்ணாதீங்க. நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணுவாங்க. இதே கேமை தான் உங்ககிட்ட விளையாடுவாங்க, முடிச்சு விட்ருவாங்க அப்புறம். ஸோ இதை வந்து ஏற்க முடியாது. விஜய் வந்து குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம விஜயை போட்டு திட்டுறதுல ஓகே. அப்படி சொல்லலை, கொண்டு வராதுன்னு சொல்லியாச்சு, அறிக்கை கொடுத்தாச்சு. அவங்க இதுலேயும் நோட்டீஸ்லையும் போட்டு சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் வயதானவர்கள் இவங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு. அதே மீறி அவங்க வராங்க அப்படின்னா அது அவங்களுடைய தலையெழுத்து. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கணும் அக்கறை.
நம்ம குழந்தைய அப்படி கூட்டு போறோமே, அங்கே வெயிலில் போய் நிற்போமே, தண்ணி இல்லாமல் குழந்தை என்ன பண்ணணும், என்ன யோசிக்கணும். பொட்ட வெயில் அவ்வளோ நேரம் குழந்தைய உட்காந்துட்டு இருக்கானா அவங்க அப்பா அத்தாளுக்கு இருக்க வேண்டிய கவலை. அதெல்லாம் இழப்பு நம்ம வந்து இது பண்ணலை. ஆனால் அங்கே குழந்தைகளை கொண்டு வந்தது பெற்றோருடைய மிஸ்டேக்ஸ் தான். இது வந்து நீங்கள் விஜய் மேலே திருப்ப முடியாது. பெற்றோர்களுடைய மூளை முட்டாளாக இருப்பதால் வந்த விளைவு இவைகள். சரி, ஒரு லெவலுக்கு மேலே க்ரௌடாக இருக்குது, உங்கள் குழந்தை அங்கே நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த க்ரௌடு கிட்டே போக மாட்டேன் நான். குழந்தை அப்படியே உள்ளே இருக்கீங்க, க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வெளியில் வந்து அப்படியே போயிடுவோம். வெளியில் வந்துட வேணாம், வெளியில் வராமல் அங்கேயே உள்ளே இருக்கணும்னு என்ன? அப்போ இதெல்லாம் தப்புங்க. இந்த உளவியிலேருந்து மக்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? விஜய் அரசியல் சாதனையா? இல்லை, விஜயோடைய சினிமா சாதனை. கரெக்டா? அதான் நீதிபதியே சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் காரணத்துக்காக தான் உங்களை இப்படி பார்க்க வராங்களா? இல்லை, சினிமாக்காரர். அப்போ இந்த சினிமா முகம் எவ்வளோ ஆபத்தானது, இதை நீங்கள் பேசுங்க. சினிமா முகத்தில் ஒரு அரசியல் தலைவரை அணுகாதீங்க. அவர் சினிமா விட்டு வந்துட்டார் இப்போ. அப்போ அந்த பார்வையில் அவரை பார்க்காதீங்க. இப்படி தான் நீங்கள் சொல்லணும், இப்படி தான் நீங்கள் பேசணும். அதை விட்டு சும்மா வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லைங்க. விஜய் அடிக்கணும், அடிக்க போய் தனியாக. திமுக காப்பாற்றி விஜய் அடிக்கணுங்கிறதுலாம் வந்து எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்களேன்னு நினச்சி உண்மையிலேயே எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் யாரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த காப்பாற்றுற வேலை வேண்டாம். ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் மட்டும் தனியாக. ஸோ இது இன்னொன்று என்னென்னா, விஜயோட ஸ்பீச்சில் அவர் முழுக்க ப்ளேமை வந்து திமுக மேலே தான் வைக்கிறார். திமுக மேலே தான் அவர் ப்ளேமை வைக்கிறார். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அப்படி தான் வைக்கிறாரு. இது அடுத்து வந்து நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் அரசும் அவர் மேலே வழக்கு கொடுத்து அவர் இப்படி ப்ளேம் பண்ணுறாரு, எங்கள் மேலே ஒரு அரசாங்கத்து மேலே ப்ளேம் பண்ணுறாரு, காவல்துறை மேலே ப்ளேம் பண்ணுறாரு. நீங்கள் வாதாடுங்க, நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள், இல்லைன்னா முடிஞ்சால் விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கள். அவர் தான் அட்ரஸ் சொல்லிட்டாரு, ஆஃபீஸில் தான் இருப்பேங்கிறாரு, வீட்டில் தான் இருப்பேங்கிறாரு. உங்களுக்கு தான் வீடும் தெரியும், ஆஃபீஸும் தெரியும். உங்களுக்கு தெரியல, அந்த பத்திரிகைக்காரனுக்கு தெரியும். 24/7 லைவ் போட்டுருக்கான். கேட்கணும்னு நினச்சேன். அவன் வந்து பின்னாடியே போகிறாங்க. இவ்வளோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வெக்கமே இல்லாமல் 3 கார் 4 கார் போகிறாங்க. அங்கேருந்து எங்கள் நீலாங்கரில் நியூஸ் ஏற்படுத்திட்டு அதில் ஒரு கார் போய் இன்னொரு காரில் இடிச்சு ஆக்சிடென்ட்டே ஆயிடுச்சு. ரோட்டில் ஒருத்தன் கேட்கலாம், ஆனால் யார் நான் போதேன் விஜய் அப்படின்ட்டு லிட்ரலி திருப்பி ஒரு பதட்டத்தை, திருப்பி ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அதுக்கு இவங்க தானே காரணம். அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன் மக்கள் இவ்வளோ இழிவாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. மீடியா அது மீடியா மனுஷன் தானே. இது எதுக்கு அந்த சென்சேஷன்? அது ஒன்றும் இல்லை. ஒரு சேனலில் பார்க்குறோம், நேற்று அந்த ஆதனில் பேச தான் அந்த வீடியோ வந்துச்சு. அப்போ லைவில் பார்க்குறோம், மன வலி அப்படிங்கிற மாதிரி மன விழின்னு போட்டு நியூஸில் வருது. மனதில் பார்க்கக்கூடிய ஒரு வெளி வந்து மன வெளி புதுசாக மன விழின்னு, வலிக்கு மேலே விழின்னு போட்டு அவ்வளோ அவசரமாக மாதேஷே சொல்கிறார். இன்னைக்கு வெறி பிடிச்சி அலைகிறாங்க மீடியாவில். ஸ்பெல்லிங் கூட இப்போ செக் பண்ணாமல் அப்படியே போடுறானுங்க. அப்படி எனக்கு வருத்தம் நேரில் வருது. ரொம்ப கோபமாயிடுச்சு எனக்கு. என்னது இதே மாதிரி அவசரமா தான் மாதேஷ தமிழில் போடாமல் ஆதன் நியூஸில் உங்கள் வீடியோ போட்டு. அதான் மாதேஷ் பாவம், அவர் ஏதோ மறந்துட்டார் போல. இல்லை இவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா கீழே ஃபுல்லாக அப்படி ஒரு கமெண்ட் ஓடிட்டு இருக்கு, மாதேஷ காணும். எங்க மாதேஷ் நாம தனியாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான்லாம் அவருக்காக தான் வீடியோவே பார்ப்பேன். உங்கள் வீடியோ நானே அவருக்காக தான் வீடியோ. புரியுது. இப்போ அவர் இல்லைன்னா அப்புறம் என்ன புரியல. சரி விடுங்க, மாதேஷ்கிட்ட பார்த்துப்போம், பேசிப்போம். ஸோ இதுதான் இருக்கிற விஷயம். இங்கே அடிப்படை என்னென்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சில விஷயங்களுக்கு பொறுப்பு எடுத்து தான் தீரணும். அவரும் சில பிழைகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிழைகளை அவர் மறுசீராய்வு செஞ்சு நம்ம மேலே இருக்க தப்பு என்ன, அதுக்கான பப்ளிக் அப்பாலஜிஸ் அவர் பண்ணணும். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. விஜய்கிட்ட பப்ளிக் அப்பாலஜிஸ் வேணும். எந்தெந்த விஷயத்துக்குன்னு இருக்குது. கொலை செஞ்சதுக்கு நான் சொல்லலை, அங்கே செத்தவங்களுக்கு நான் சொல்லலை. லேட்டாக வந்தது உங்கள் தப்பு. பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு நினச்சது உங்கள் தப்பு. இந்த லைட்டை போட்டுலாம் விளையாடுறதுலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய தப்பு. ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவனுங்க அப்படியே அரசியல் படுத்தாமல் உள்ளே கொண்டு வந்து ரசிகராகவே கொண்டு வந்து வாக்கு வாங்கலாம்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு. இதெல்லாம் அவருடைய தப்புக்கள். இதுக்கு அவர் பதில் சொல்லி தான் தீர வேண்டும். அதே போல் திமுக தரப்பு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது நெருக்கலான ஒரு இடத்துல அவங்களுக்கு இடத்த கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்பொழுது காவல்துறை விஜயை தடுத்து நிப்பாட்டாமல் விட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு அரசு தரப்புலேருந்து பதில் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து நாங்கள் சொல்லியும் கேட்காம போயிட்டாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, அவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை, மாறாக இவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. இவங்க 2 பேரும் நேர் ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க மீடியாவில். இதை யார் விசாரிக்கணும்? சிபிஐ அதிகாரிகள் வந்து உட்காந்து விசாரிக்கட்டும். விசாரித்து யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு சொல்லி தீர்ப்பு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 40 பேரோட உயிருக்கு அப்போ தான் விடை தெரியும். என்ன, எதனால் இவங்க இறந்தாங்க, என்ன இதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்கா, யார் சதியாக இருக்கா, இதெல்லாம் தெரியும். ஆனால் இதை வந்து இதுதான், இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு தான் எனக்கு படுது. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க மனசில் தோன்றது பேசணும், எல்லாருமே குஷிப்படுறதுக்காக பேசல, யாராவது கோச் வாங்கினா கூட உண்மையை தோணும் பேசணும். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களில் பல பேர் இந்த மாதிரி வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களும்
அந்த வீடியோவில் இல்லை சில பேர் பார்த்தா ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, நான் ஜட்ஜ் பண்ணுறேனே வச்சுக்கோங்க. ஏங்க அவர் அவ்வளோவா ஏதோ இல்லைங்க அந்த வீடியோவில். இதுக்காக நீங்க யாரும் கோச்சிட்டா கூட ஆடியோவே இல்லை, கவனிச்சிங்களா? என்னங்க அது எனக்கு புரியவே இல்லை. முக்கியமா பேசுறது தான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்த வெர்ஷன் அதான் ஃபர்ஸ்ட். ப்ளஸ் நீ டைம் எடுத்துக்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி டிராவலிங்லேயே போட்ட வீடியோவும் இல்லது, 2 நாள் டைம் எடுத்து ப்ராப்பர் லைட் செட்டப்ல நீங்க போடுறீங்க. ப்ராப்பர் லைட் செட்டப்லாம் இல்லை, அவர் ஏதோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, லைட்டு தான் தெரியும். வெளிச்சம் ஆஃபீஸில் ஏதோ மாடியில் உட்காந்துருக்காருங்க, வெளிச்சம் வந்து கண்ணாடியிலேருந்து வருது. சரி, அதுக்கப்புறம் ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை எடுத்து நான் போட்டு இப்படி வச்சு பார்க்கலாம், ஒரு மூஞ்சி ரியாக்ஷனோட வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியல. காதில் வச்சு தான் நான் கேட்டேன். ஏன்னா அவர் பேசுறது வந்து அவ்வளோ ஆடியோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதுவும் கூட அவங்க என்னன்னே ஒன்றும் புரியல. இதுவும் கூட ஒரு சினிமா துறையில் இருக்கிற நபர்களுக்கு இதுவும் கூட தெரியாதா? ஒரு ஆடியோ மட்டமாக இருக்குன்னு கூட தெரியாதா? இல்லை அதை கூட ஒரு கொடுத்துட்டு அவ்வளோ மனவேதனையில் இருக்காரு. ஆடியோ பதிவாகதா இல்லையா? அவரே மெதுவாக தான் பேசினார். இதுலேயும் வந்து காக்கா சத்தம் கேட்குது, பூனை சத்தம் கேட்குது, எல்லா சத்தமும் கேட்குது. ஆனால் விஜய் சத்தம் தான் கேட்கல. கரெக்ட். எல்லாம் கேட்குது, கா கா கான்னு கத்திக்கிட்டு இருக்கு காக்கா. இது என்ன மாதிரி ஒரு மைக் இல்லையா? ஒரு மைக் வச்சு பேச முடியாதா? ஒரு வேளை ரெக்கார்ட் அதை அப்படியே சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசினீங்கன்னாச்சும் ஆடியோ வந்து பிக்கப் எடுத்திருக்கோம் ஃபோனு. அதுவும் எடுக்கல ஒழுங்கா. ஸோ அதை வந்து செக் பண்ணாமே விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நியூஸ் சேனல்ஸ் வந்து ஆடியோவை பூஸ்ட் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆடியோ சும்மாலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்த வீடியோவில் வந்து ஆடியோவே இல்லை, எந்த இதுலையுமே ஒன்றும் யாருக்குமே ஆடியோலாம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த ஆடியோவை ரீஒர்க் பண்ணி ஹையாக பூஸ்ட் பண்ணி அப்புறம் போடுறாங்க. இன்னொன்று, இது வந்து 40 பேர் இறந்த அன்னைக்கு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து வேற. ஒரு 2 நாள் டைம் எடுத்து பேசுகிறீங்க, சரி ஓகே பேசுகிறீங்க. இந்த பேசுனதுல ஒரு இடத்துல கூட அந்த தன் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை வந்து நீங்கள் உணர்ந்த மாதிரியே காட்டிக்கல, பழியை தூக்கி எல்லார் மேலேயும் போட்டு போயிட்டீங்க. ஸோ அது வந்து நம்மளால ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கலாம். ஸோ அது வருந்துறேன் இது பண்ணுறேன்லாம் சொல்கிறாப்புல. பட்டு நான் நேரத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் அங்கே வர முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற தன் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே தான் கொண்டு போகிறாங்க. அதுதான் எனக்கு புரியல. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இந்த 2-3 நாள் இந்த விஷயத்தோட செய்தியெல்லாம் பார்த்து சத்தியமாக சொல்கிறேங்க, எதோ எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, ஐயோ நம்ம நல்லவங்க எமோஷன்லாம் எல்லாம் டிப்ரெஷனில் இருக்கானுங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு டிப்ரெஷனில் இருக்காங்க, செய்தியாக பார்த்து என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்து அந்த அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மிஸ் ஆன ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ரெண்டாவது அவர் என்னமோ அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி அப்படியே நான் அழ சொல்ல பாரி அழலாம் சொல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஆடா ஃபீல் ஆச்சு. கரெக்டா? ஒருவேளை அவர் அப்படித்தானா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் வந்து ரிசர்வ்டு டைப் அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியல, நம்ம ஒன்றும் விஜயோட பழகலை, பார்த்ததும் கூட கிடையாதுனாலாம். ஸோ தெரியல நமக்கு எப்படின்னு. ஆனால் முகத்தில் வந்து எந்த ஒரு சினிமாவில் கூட பயங்கரமாக அழுதுட்டு இருப்பார். இதில் மாஸ்டரில் சரி இதில் வந்து நீங்கள் அப்படி அழுகணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு இயல்பாக இப்போ நமக்குலாம் சோகம் இருந்துச்சுன்னா அழ சொல்லலை, அது சோல்லெஸ்ஸாக இருந்துச்சு அந்த வீடியோ. அப்படியே இப்படி ரோபோட் மாதிரி பேசுன மாதிரி இருந்துச்சு. ரோபோட் பேசுனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் அது ஏன் அப்படின்னு தெரில. ரோபோட் மாதிரி பேசிட்டு போகணுமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதுலேயும் அந்த இதுலேயுமே ஒரு இடத்துல கூட தங்க மேலே இருந்த மிஸ்டேக்ஸ் எதையுமே அக்னாலேஜ் பண்ணலை. உங்கள் ரசிகர்கள் போட்ட ஆட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்டிச்சிருக்கணும். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும். நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப ஆடாதீங்க, ரொம்ப ஓடாதீங்க, நான் வரேன், நான் உங்களை எல்லாரையும் தான் பார்க்க தான் போகிறேன், நான் வெளியே வந்துட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா வந்து அரசியல் பேர் பண்ணுறக்கா வந்திருக்கோம், நம்ம செய்கிற ஒவ்வொரு மிஸ்டேக் இந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அவருடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு இடத்த கூட அவர் அட்வைஸே பண்ணல இந்த வீடியோவில். அதுவே ஒரு பெரிய நான் எதிர்பார்த்தேன் உண்மையிலேயே. சரி குறைஞ்சபட்சம் இந்த சினிமா சிந்தனையில் இந்த ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ணுறானுங்களே, அதை வந்து அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாருன்னு. ஆனால் அதையும் அவர் கேள்வி கேட்கல. இது முழுக்க வந்து அவர் வந்து பழைய தூக்கி திமுக மேலே போட்டார். அதை பார்த்து அவரும் அரசியலாக தான் பார்க்குறாரு. அதை ஏற்றுக்க முடியலங்க. அதுதான் அவரும் ஒரு மனுஷனா, ஒரு மனிதனா, ஒரு தமிழனா, ஒரு மக்களுக்கான ஒரு ஆளாக அவர் அதை பார்க்கல. மாறா நம்மளோட கட்சியை காப்பாற்றுறது எப்படி, நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வராமல் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது எப்படின்னு தான் அவரும் யோசிக்கிறாரு. ஸோ இதுதான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை பாரி. மிக்க நன்றி. கீழே கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. யாரு அதான் இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்களே, என்ன விஜய் பண்ணுங்கடா, வாங்குற காசுக்கு பண்ணுங்கடா. ஆமாம், அந்த வேலையை ஒழுங்கா பண்ணுங்க. சரி, நன்றி.